ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நேற்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விடாமுயற்சி படத்துல இருந்து செகண்ட் லுக் போஸ்டர் வந்து 2 போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ மதியமே வந்துட்டு சுரேஷ் சந்திரா அவர்கள் அவரோட ட்விட்டர் பேஜில் வந்து அறிவிச்சிட்டாங்க நைட் 8 மணிக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. சொன்ன மாதிரியே 8 மணிக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவ்வளவு சீக்கிரம் அப்டேட் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான், படத்தை தீபாவளிக்கு கொண்டு வரதுல முழு மும்முரமா இறங்கிட்டாங்க. கண்டிப்பா இந்த படம் வந்து தீபாவளிக்கு வரப்போகுது, அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இன்னொரு விஷயம், இவ்வளவு சீக்கிரம் மறுபடியும் செகண்ட் லுக் போஸ்டர் விட்டதுக்கு இன்னொரு காரணம் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லுக் வந்து நிறைய கலவையான விமர்சனங்கள் வந்தது. நிறைய பேருக்கு வந்துட்டு, அதாவது நியூட்ரல் ஆடியன்ஸ்க்கு வந்து யாருக்கும் வந்து பெருசா ஒர்க் அவுட் ஆகல, அஜித் ஃபேன்ஸ் மட்டும் தான் பிடிச்சிருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் உண்மை என்னன்னா, நிறைய அஜித் ஃபேன்ஸ்க்கே ஒரு சில ஆளுக்கு வந்துட்டு பெருசா வந்து ஒர்க் அவுட் ஆகல, ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அதனால வந்துட்டு 2 போஸ்டர் நாங்கள் விடுறோம்டா நீ எதிர்பார்த்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த போஸ்டர் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரெண்டு போஸ்டர்ல ஒரு போஸ்டர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைட் சீன் நினைக்கிறேன். கையில வந்துட்டு கன்னோட இருக்காரு, உள்ள வந்துட்டு ஒரு குடோன் மாதிரி ஒரு செட்டப்ல நின்றுக்க மாதிரி நெஞ்சில கை வச்ச மாதிரி வந்து ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த போஸ்டரை பொறுத்த வரைக்கும் சிம்பிளா தான் இருக்கு. எப்பயுமே பாத்தீங்க அப்படின்னா மயில் திருமணியோட படத்தை நீங்க அவரோட முந்தைய படங்கள் வந்து மீகாமன் படமா இருக்கட்டும், தடம் படமா இருக்கட்டும், தடையறத்தக்க படமா இருக்கட்டும், இந்த படங்களோட லிஸ்ட் எல்லாம் கழகத் தலைவன் இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த பேட்டர்ல தான் இருக்கும். பெருசா வந்துட்டு கதையை ரிவீல் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி ஓவரா வந்துட்டு என்ன சொல்றது, ரொம்ப மாசா இருக்கணும், நிறைய விஷயங்கள் உள்ள சேர்க்கணும் அப்படின்லாம் வந்து நினைக்க மாட்டாரு. சிம்பிளா ரொம்ப அழகா கிளாஸா இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் தான் இந்த போஸ்டர்ல இருக்கு. இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் லுக்ல நான் மிஸ் பண்ணேன் கண்டிப்பா. ஸோ அதெல்லாம் அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து எஃபோர்ட்ஸ் நெவர் ஃபெயில் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கு. ஸோ அதை தாண்டி இந்த போஸ்டர்ல வேற ஒரு விஷயம் எதுவும் வந்து பெருசா இருக்க மாதிரி தெரியல. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல என்ன காஸ்டியூம்ல இருந்தாரோ அதே காஸ்டியூம்ல தான் இருக்காரு. ஸோ நிறைய பேர் வந்து எடிட் பண்ணிலாம் போட்டுட்டு இருந்தாங்க, அந்த பேக் பதிலாக கன் இருந்தால் நல்லா இருந்திருக்கும், பின்னுக்கு வந்துட்டு அந்த ஆக்சிடென்ட் ஆன மாதிரி வந்துட்டு அந்த ஒரு சீன் எடுத்தாங்க இல்லையா, வீடியோஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த காரை வச்சு, ஏன்னா கார் தான் மெயின், டிராவலில் தான் வந்து படம் நடக்குது. ஸோ ஒரு ரோட்ல வந்து நடக்கக்கூடிய ஒரு கதைக்களம் அப்படின்றது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். ஸோ அதை வச்சு ஏதாவது வந்து பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபேன்மேன் போஸ்டர்லாம் வந்து நம்ம பார்த்தோம். இது எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால வந்துட்டு இந்த மாதிரி ஒரு போஸ்டர் வந்து உடனே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அஜித் சார் லுக்கை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் லுக்ல பார்க்கும்போது அது கொஞ்சம் பிரைட்டா இருந்துச்சு அவரோட ஃபேஸ். ஆனா அப்ப வந்து அந்த ஹேர் ஸ்டைல் வந்து வேற மாதிரி இருக்க மாதிரி இருந்தது. வேற மாதிரினா என்ன, அதுலயும் ஒயிட்ல தான் இருக்காரு, ஃபுல்லா இதுலயும் ஒயிட்ல தான் இருக்காரு. பட் அந்த லுக்குக்கும் இந்த லுக்கும் ஒரு சில டிஃப்ரெண்ட் மாதிரி தெரியுது. அது ஏன் அப்படின்னு தெரியல. பட் இந்த லுக்ல பொறுத்த வரைக்கும் செம்மையா இருக்காரு. ஏதோ ஒரு விஷயத்த வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்க மாதிரி, இன்னொரு பக்கம் நெஞ்சில கை வச்சிருக்கு அப்படின்னா நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றதா கூட இருக்கலாம். ஸோ யாரையோ ஒருத்தவங்க தேடி போறாங்க அப்படின்றதான் படம், அதைத்தான் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ஒரு விஷயத்த ரிவீல் பண்ற மாதிரி தான் போட்டிருக்காங்க. மற்றபடி இந்த போஸ்டர்ல பெருசா எனக்கு எதையும் ரிவீல் பண்ண மாதிரி தெரியல. அதே மாதிரி இன்னொரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த போஸ்டரை பொறுத்த வரைக்கும் அந்த ஆக்சிடென்ட் ஆன சீன் இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சுதான் இந்த போஸ்டர் ரெடி பண்ணியிருக்காங்க. எனக்கு என்னமோ அதுவும் கிளாஸா சூப்பரா இருக்கு. இது வந்து மாசா இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி உண்மையிலே இந்த போஸ்டரை பொறுத்த வரைக்கும் செம்மையா இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அஜித் சார் லுக்கா இருக்கட்டும், அந்த கார் சீனுக்குள்ள ஒரு விஷயம் நடக்குது. ஸோ அதைத்தான் வந்து இதுல வந்து காமிக்கிறாங்க. மற்றபடி இதுல இருந்து எந்த கதையும் ரிவீல் பண்ண மாதிரி தெரியல. ஸோ 2 போஸ்டருமே தாறுமாறா இருக்கு, கிளாஸா இருக்கு. இந்த செகண்ட் போஸ்டர் வந்து ஓரளவுக்கு மாசாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து எல்லா அஜித் ரசிகராக இருக்கட்டும், இல்ல நியூட்ரல் ஆடியன்ஸ் யாரா வேணா இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்துட்டு கண்டிப்பா திருப்திப்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறேன் நானு. ஸோ வந்துட்டு ஒரு வித்தியாசமான ஒரு படமா வரப்போகுது. இன்னொரு விஷயம் இதுல மெயினா நம்ம ஒரு விஷயம் நம்ம வந்து நோட் பண்ணணும், என்ன அப்படின்னா இந்த படம் கண்டிப்பாக ஒரு நாள்ல நடக்கக்கூடிய படமாக இருக்கலாம். ஏன்னா வந்துட்டு 3 போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 3லயுமே ஒரே காஸ்டியூம் தான் போட்டிருக்காரு தலைவர். தலைவர் ரஜினிகாந்த் இல்லையா. ஸோ தலை வந்து போட்டிருக்காரு. ஸோ அதனால வந்து ஒரு நாள் நைட்ல நடக்கிற மாதிரி தெரியல. போஸ்டர் வச்சு பார்க்கும்போது ஒரு நாள் ஃபுல்லா ஒரு 24 ஹவர்ஸ்ல கண்டிப்பா வந்து இந்த படம் நடக்கக்கூடிய ஒரு கதைக்களமா இருக்கும். இவங்க எங்கே போறாங்க, டிராவல் போறாங்க, வெக்கேஷன் கூட போகலாம், இல்ல வேற ஒரு வேலையா போகலாம். அப்போ ஒரு சம்பவம் நடக்குது, அதை வந்து தேடி போகக்கூடிய ஒரு ஹீரோவா தான் அஜித் வந்து நடிக்கிறாரு. ஸோ இதுக்குள்ளதான் மற்ற நடிகர்கள்லாம் மிகப்பெரிய ஆட்கள் உள்ள இருக்காங்க. அர்ஜுனா இருக்கட்டும், ஆரவா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இருக்காங்க, ரெஜினா இருக்காங்க. ஸோ ஒரு சூப்பரான ஒரு வித்தியாசமான ஹாலிவுட் படம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு விஷயமா தான் இந்த படம் இருக்க போகுது அப்படின்றத ஆணித்தரமா இப்ப சொல்லிட்டாங்க. ஸோ 3 போஸ்டர்ல உங்களோட ஃபேவரட் போஸ்டர் எது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல போற வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்புறமா அடுத்த வீடியோஸ் போறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.